ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இதை பற்றி எப்படின்னா, ஸோ வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணிகிட்ருப்போம். என்ன வேணாலும் பண்ணிகிட்ருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருப்போம், இப்போ பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் அதை குறை சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட அதுக்குன்னு ஒரு தேர்ந்தெடுத்த மாதிரி ஒரு 1000 பேர் அவர்கிட்ட வருவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சும்மா ஒரு சலூன் போகிறீங்க, ஒரு சலூன் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேர் கட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் அடுத்த நாள் வந்து அதை கேட்குறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்களோ பார்க்குறவங்களோ கண்டிப்பாக கேட்பாங்க. யாராவது ஒருத்தர் வச்சு கண்டிப்பாக அந்த இடத்துல என்னடா ஹேர் கட் இது நல்லாவே இல்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. மேபி அது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பட் அவங்க அப்படி சொல்லுவாங்க. செகண்ட் திங், உங்களுக்கு நீங்கள் பண்ண ஹேர் கட் வந்து உங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு சில பேர் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட வந்தாலும் சரி, இல்லை சொல்கிற 1000 பேருமே அதே சொன்னாலும் சரி. பட் வந்து நானும் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் நீங்கள் அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் 100% உங்களோட முடிவாக நீங்கள் வச்சுக்கணும். உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு தோணுதா, நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்லா இல்லைன்னு தோணுதா, நல்லா இல்லைன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு சக்சீடான ஒரு லைஃப்குள்ளே போகிறீங்க அப்படின்னாலும், என்னடா சீக்கிரமாக ஒரு சக்சீட் ஆகிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை லேட்டாக போனீங்கன்னா, என்ன லேட்டாக சக்சீட் ஆகிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லை எதுவுமே ஆகாமல் அந்த இடத்துல ஒரு மிட் ரேஞ்சில் நின்றுட்டுருக்கோம், அங்கேயும் போகாமல் இங்கேயும் போகாமல் ஒரு மிட் ரேஞ்சில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா, நான் அப்பயும் சொன்னேன் பார்த்தியா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா, ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ட்ரூத் இஸ், நீங்கள் வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க அப்படி தான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்கிறது, அவங்க மீன்ஸ் அந்த மாதிரி பேசுகிறவங்க இந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். அவங்க உங்களை பாராட்டினாலும் சரி நமக்கு அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல என்ன அப்ரிஷியேஷன் கொடுத்துக்கிறீங்க, நீங்கள் பண்ண இன்றைக்கி ஒர்க்கு, இன்றைக்கி டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு ஏமோட நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ இல்லையோ, பட் முடியும் போது நைட்டு தூங்கும் போது உங்களுக்கான ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து போதுமான அளவுக்கு இல்லாமல் அந்த இடத்துல உங்களால் முயற்சி பண்ணி 100% உங்களோட எஃபர்ட்டை போட்டு ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? எப்போவுமே செல்ஃப் வேல்யூவேஷன் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களை பற்றி மற்றவங்க கிட்டேயோ, இன்னொருத்தவங்க கிட்டேயோ, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார்கிட்டையும் நீங்கள் கேட்கணுங்கிறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. அவங்களோட க்ரோத் மேலே வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சந்தேகப்பட்டு தெரிஞ்சவங்க மற்றவங்க கிட்ட வந்து அவங்களோட க்ரோத்தை பற்றி கேட்டுட்ருக்காங்க, அவங்களோட ரிசல்ட்ஸை பற்றி கேட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எல்லாருமே ஒரே ஸ்பீடில் ஓடுறது கிடையாது, எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஸோ வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி தான் பேசுவாங்க. இந்த இடத்துல அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு விஷயமும் உங்களால் பண்ணி முடிக்க முடியாது. இது ஃபஸ்ட்டு திங். செகண்டு, அந்த இடத்துல உங்களை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்க நாளை பின்ன நீங்கள் பெரிய விஷயம் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணி தான் ஆவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. செகண்டு, நீங்கள் பெரிய பெரிய விஷயம் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களை பாராட்டாதவங்க சின்ன விஷயம் பண்ணாலும் அந்த இடத்துல உங்களை பாராட்ட போகிறது கிடையாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட்டுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் பண்ணுறதானா ஒரு பையன் வரமாட்டான் ஊருக்குள்ளே, ஆனால் உங்களை கங்க்ராட்ஸ் பண்ணுறதா இருந்தால் ஊர் ஃபுல்லாகவே வர ஆரம்பிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே உங்களோட ரிசல்ட்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பொறுத்து இருக்குது, ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் மற்றவங்க யார் சொல்கிறதும் கேட்காம நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பண்ண பாருங்கள். சொன்ன மாதிரி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு அந்த இடத்துல மூவ் ஆன் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து ஃபாலோ பண்ணி 100% உங்களோட ஒர்க்காக மட்டும்தான் இருக்கணும். 100% எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாக எதுலையும் நீங்கள் ஃபெயில் ஆக மாட்டீங்க.